பொலிட்டிக்கல் மாறுமா? விஜய் சார் அரசியல் வராரு. ஆப்பு சரியான ஆப்பு. என்னுடைய 45 வருஷ அனுபவத்தில் எத்தனையோ காம்பேர் பார்த்துருக்கேன். ஆனால் உண்மையிலே பெர்ஃபெக்டாக காம்பேர் பண்ண ஆங்கர் நீங்கள் தான் சார். நீங்க பாராட்டிருக்கீங்க சார், பெரிய விஷயம் சார் இது. இல்லை ஏகப்பட்ட செய்திகளை அவர் சொல்லியிருக்காரு, அவருக்கு தெரியல, அதுதானே தவிர மற்ற ஒன்றும் இல்லை. கான்ட்ரவர்சினா அவ்வளோ கான்ட்ரவர்சி, ரொம்ப தெளிவாக. என்ன பெப்சி அளவுக்கு போயிட்டீங்க நீங்கள். ஐயோ நீ நிறுத்துறது, நானே நிறுத்த ஷூட்டிங்கன்னு சொன்னீங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நன்றி சார். நான் உங்களை எதிர்பார்க்கல சார். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க பண்ணது சார். எனக்கு அது பேசுனது டிஃப்ரெண்டா தெரியல சார். எல்லாருமே மனுஷங்க தானே. பெப்சியா இருக்கட்டும், சேம்பரா இருக்கட்டும், நாங்க இருக்கட்டும், எல்லாருமே ஹியூமன் பீயிங், எல்லாருமே சமன்னு சொல்ற ஆள் நான். அதனால எனக்கு யாருமே வந்து நான் அதனால தான் பெரிய படம் சின்ன படம்லாம் ரொம்ப சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு எல்லாருமே ஒன்று, பெரிய ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசர்னும் எல்லாரும் இப்படி தானே சாப்பிட்றோம், இப்படி சாப்பிட்றவங்க எல்லாருமே ஒன்று தான். அதனால நான் இதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நான் கேட்பேன் சார். நான் சொன்னது தப்பு இல்லைல்ல, ரைட்டு தானே? கரெக்ட் தான். இன்னொன்று இதில் ஓட்டு போடுற சிம்பிள் வச்சுருக்கீங்களே, எதுக்கு? காலேஜ் எலெக்ஷனில் பசங்கள்லாம் ஓட்டு போடுறாங்க சார், அதனால அந்த சிம்பிள் அங்கே வந்துச்சு சார். இண்டஸ்ட்ரி மாறும்னு சொல்கிறேங்க இந்த வருஷம். பொலிட்டிக்கல் மாறுமா? விஜய் சார் அரசியல் வராரு. பொலிட்டிக்கல் மாறினா எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நிச்சயமா மாற்றம் வரும். ஆனா நீங்க நினைக்கிறது நடக்காது. அப்போ விஜய் சார் வாய்ப்பு. நீங்க எதை வச்சு கேட்கணும் தெரியுது, அது நடக்காது. ஓகே சார், நிச்சயமா நடக்காது. அதாவது மாறுதல்கள் வரும் என்பது, இப்போ நான் ஒன்று நினைப்பேன் நடக்காது, இவர் ஒன்று நினைப்பேன் நடக்காது, அவங்க ஒன்று நினைப்பேன் நடக்காது. ஆனால் ஏதாவது ஒன்று நடக்குமில்ல, அந்த நடக்கிறது நல்லதாகவே நடக்கும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எல்லாரும் அப்படியே ஓஹோன்னு எந்த பத்திரிகை எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் ஒருத்தரையே சலாம் போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அது நடக்கவே நடக்காது. ஆப்பு சரியான ஆப்பு. இந்த பார்க்கிங் சமோசா இதெல்லாம் சொன்னீங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் சல்லியர்கள் படம் வந்து மாலில் கூட வெளியிடலையே, அதை பற்றி யாரும் பேச மாட்டீங்க. ஒரு படம் வந்து தேட்டருக்கு வந்தால் தான் முதல்ல அவங்களுக்கு பிஸ்னஸ்ஸே. நீங்கள் அப்போ கூட யாருமே குரல் கொடுக்கல தமிழ் இண்டஸ்ட்ரியில். தான் படம் வரும்போது தான், வலிக்கும் போது தான் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. இது காலகாலமாக உங்களுக்கு தெரியாதா? பார்க்கிங் இருக்குது, சோமாஸ் வைக்கிறானுங்க, சமோசா வைக்கிறானுங்க, வாட்டர் பாட்டில் எடுத்து போகக்கூடாது, வெளியிலேருந்து தின்பண்டங்கள் வாங்கிட்டு போகக்கூடாதுன்னு எப்போத்தையே கொண்டு வந்தாங்களே. அன்னைக்கு குரல் கொடுக்காம இன்னைக்கு குரல் கொடுத்துட்ருக்கீங்க. இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி 2 கேள்வி. ஒன்று வந்து கேன்டீனோட ரேட் பற்றி நம்ம பேசினோம், அதை பற்றி அது செகண்டு. ஃபஸ்ட்டு கேள்வி வந்து சல்லியர்கள் படத்துக்கு ஏன் குரல் கொடுக்கலன்ட்டு. கூடுமான விரைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரே வந்து ப்ரெஸ் மீட்டில் தான் கன்வே பண்ணார். அப்போ ப்ரெஸ் மீட்டில் சொன்னதுக்கு மேலே ஒரு குரல் வேண்டுமான்னு கேட்டிங்கன்னா அதுவே போதுமான குரல் தான். அதுவே பலமாகவும் ஒழிச்சிருச்சு. எல்லாத்துக்குமே போய் சேர வேண்டிய இடம் எல்லா இடத்துலையுமே போய் சேர்ந்துருச்சு. அது ஒன்று. இன்னொன்று வந்து அதுக்கு எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறோம், எந்த மாதிரியான ஒரு ஜேர்னி எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது அவரோட ஒரு மெத்தட் தான். அது வந்து அதே அடுத்த வாரம் தள்ளி வந்திருக்கலாம். அதில் ஒரு எப்படி ஒரு நல்லது இருக்கோ அதே மாதிரி ஒரு கெட்டதும் இருக்குது. அந்த மாதிரியான சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம சால்யூஷன் பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும். அதுதான் அந்த மாதிரி போயிருந்துருக்கலாம். எப்போவுமே ஒரு திரைப்படம் திரைக்கு வர்றது ரொம்ப முக்கியம். அதுக்குண்டான வழிமுறைகளில் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்துருக்கலாம். அதுக்குண்டான ப்ராப்ளம் இருக்குது. பட் அது எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டார். அதுக்கு மேலே மறுபடியும் அதை ஆம்ப்ளிஃபை பண்ண வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, மால் போன்ற திரையரங்கில் பெரிய இடத்துங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிறு படங்கள் உள்ளே கூட நுழைய முடியல. அப்போ உங்கள் படமும் ரேட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா நிறுத்திடுவீங்களா? தேட்டருக்கு போக மாட்டீங்களா? எல்லா மால்லையும் தான். சின்ன டப்பா தேட்டரில் போட்டாலும் படம் நல்லா இருக்குன்னா மால் தேட்டர் தானே கூப்பிடுவான். புரிஞ்சா உங்களுக்கு? அப்புறம் ரெண்டாவது இன்னொன்று, சினிமா பற்றி இவ்வளோ பேசுகிறோமே, டிக்கெட் ரேட்டெல்லாம் பேசுகிறோமில்ல, இனிமேல் சினிமா என்ன ஆகும் தெரியுங்களா? இன்டர்வல் வரைக்கும் 120, இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 120. பாதி வரைக்கும் பார்த்துட்டு நல்லா இல்லைன்ட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு 120 ரூபா மிச்சம். செகண்டாகவும் பார்க்குற மாதிரி இருந்தால் 240 ரூபா கொடுக்கணும். இப்படியெல்லாம் சினிமா வந்தாலும் வரும். நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஃபேமிலி இன்றைக்கி ஒரு சராசரி ஒரு மீடியம் ஃபேமிலியில் ஒரு 4 பேர் 2 குழந்தைகளோட 4 பேர் போகிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஒரு படம் பார்க்குறதுக்கு 4 பேருக்கு 150 ரூபா டிக்கெட் போட்டால் என்னாச்சு? 600 ரூபாச்சா? அவ்வளோதானே செலவு பண்ண முடியும். மீறி போனால் உள்ளே ஒரு 200 ரூபா செலவு பண்ணலாம் இந்த குழந்தைகளுக்கு. ஒரு ஃபேமிலி சினிமாவுக்கு போயிருக்கு, படம் பார்த்துருக்காங்க, குழந்தைங்க ஃபஸ்ட் ஹாஃபில் சும்மா விழுந்து சிரிக்குது, அவ்வளோ காமெடி. செகண்ட் ஹாஃப்
ஸ்டார்ட் பண்ணான். பயங்கர காமெடி செகண்ட் ஹாஃபில். ஆனால் குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கு, சிரிக்கல. ஏன்னா இன்டர்வெல்ல அங்கே அப்பா வந்து பாப்கார்ன் வாங்கி தரல. 300 ரூபா 400 ரூபாய் பாப்கார்ன் வாங்கலை, குழந்தை அழுகுது. அப்போ ஒரு ஃபேமிலி என்பவங்க ஒரு 500 ரூபா 600 ரூபா மீறி போனால் ஒரு 800 ரூபா ஒரு ஃபேமிலி படம் பார்க்கறது போய் 2500 ரூபா தூக்கிட்டு போக வேண்டியது இருக்குது. எப்படி தியேட்டருக்கு வருவாங்க? ஃபஸ்ட்டு ரீசனே சார், தியேட்டர் க்ரௌடு வர முதல் காரணமே இந்த தியேட்டரில் வந்து ரேட்டை குறைக்கணும் காஃபி டீலிருந்து. நான் சொல்கிறது அதுதான். இதுக்கு வந்து எந்த தயாரிப்பாளர்களோ எந்த தியேட்டருக்காரங்களோ அதுக்கு வந்து இது எடுக்கிறதே இல்லை, ஒரு முயற்சி எடுப்பதே கிடையாது. ஏன் அதே காப்பி தானே வெளியே குடிக்கிற 30 ரூபா காப்பி தானே அவனும் கொடுக்குறான், அப்புறம் எதுக்கு? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ தியேட்டருக்கு பப்ளிக் வராத முதல் காரணமே இந்த தியேட்டர் தான் சார். அந்த படம்லாம் அப்புறம் சார் இங்க பாருங்க, ஆடியன்ஸ் வந்து எல்லா மூவியும் பாக்குறாங்க. மெயினா வந்து இந்த ரீலீஸ் மூவி இருக்கு பாத்தீங்களா, மங்காட்டான்னு சொல்லக்கூடிய மூவி, அதால கில்லின்னு சொல்லக்கூடிய மூவி 4 வாரம் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு சார். எல்லா தியேட்டர்லயுமே வந்து முக்காவாசி தியேட்டர்ல ஆடியன்ஸ் வந்து இது பண்றாங்க. ஆடியன்ஸ் கிட்ட கேட்கும் போது இப்போ உள்ள மூவியோட கிளாரிட்டி ஒர்த்தா இல்ல, அப்போ உள்ள மூவி கிளாரிட்டி ஒர்த்தா இருந்துச்சுன்னு ஆடியன்ஸோட ஃபீட்பேக் சொல்றாங்க. நீங்களே செக் பண்ணிக்கலாம். மங்காட்டாவோட படையப்பா படங்கோட ஓடிச்சு சார், ஓடிச்சுல வந்து 50 கோடி கலெக்ட் பண்ணுச்சு. ஆமா, ஓடிச்சு. ரீரிலீஸ் 60 கோடி கலெக்ட் பண்ணி. என்ன மக்கள் வந்து தியேட்டருக்கு வரதா செய்யறாங்க, பாப்கார்ன் ரேட்டுக்காக மக்கள் தியேட்டருக்கு வராம இல்லவே. ஐயோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியல சாமி. 500 ரூபா தான் செலவு பண்ண முடியுங்கிற வர்றது இல்ல. அப்படியா இல்ல சார், 2000 ரூபாய் கூட எல்லாரும் வாங்குறாங்க சார். நீங்க நினைச்சிட்டீங்க படத்தோட குவாலிட்டி நல்லா இல்லன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. மிடில் கிளாஸ் எல்லா படம் பார்க்குற ரசிகர் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரசிகர் படமே பார்க்கணும் கிடையாது. சினிமா ரசிகர்கள் என்பதே சகல படங்களை பார்க்குறோம் நிறைய பேர் இருக்கான். பர்டிகுலர் ரசிகர்களை விட பொதுவாக சினிமாவை ரசிக்கும் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் அதிகம். எல்லா படத்தையும் பார்ப்பாங்க, அவங்க தான் அதிகம். அவங்க ஏன் உள்ளே வர்றதில்லை, நான் சொல்ல குறிப்பாக ஃபேமிலியோடு ஏன் வர்றதில்லை? ஃபஸ்ட்டு ரீசன் 4 மடங்கு செலவு. அவங்களால முடியாது. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எனக்கு 4 படத்துக்கு 600 ரூபா செலவாகுதுன்னா 4 படத்தையும் பார்ப்பேன். நான் ஒவ்வொரு தடவை படம் பார்க்கும்போது 1000 ரூபா செலவு 4 படம் பார்க்க முடியாது என்னுடைய வருமானத்துக்கு. நீங்கள் அதை யோசிக்கணும். அதுதான் உண்மை. தியேட்டருக்கு க்ரௌடு வரும்னா உள்ள நுழைஞ்சோன்னே அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும், காஃபி கீஃபி சாப்பிடணும்னா அந்த ரேட்டை குறைங்க, ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருவான். அந்த கொடுக்குற 150 ரூபாய்க்கு எந்த படமும் குறைய இருக்காது. அதெல்லாம் சும்மா ஏன் வர்றதில்லைங்கிறது தான் ரீசன் சொல்கிறேன். காஸ்ட்டு வந்து உள்ளே விற்கிற பொருட்களுடைய விலை வந்து ரொம்ப ஓவர் டிக்கெட்டை விட. அதனால தான் ஃபேமிலியாக வர்றதில்லை. ஜாலியாக போகிறோம் போவான், 500 ரூபாய்க்கு 600 ரூபா செலவு பண்ணுறோம், உள்ள தேட்டருக்குள்ளே போவான், எல்லா படத்துக்கும் போவான். ஆனால் சராசரி ஒரு ஏழைபாளையம் கூட ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்கணுன்னா இந்த டிக்கெட் ரேட்டுக்கு நிச்சயம் வருவாங்க. உள்ளே வந்து சாப்பிட்ற பொருள்னாலே வர்றதில்லை.